Hello everyone, இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி புக்கில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் லெசனில் இருக்கிற சிபிஎஸ்சி எக்ஸாம்பிள் கொஷின் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். Example 8. A slab of material of dielectric constant K has the same area as the plate of parallel plate capacitor but has a thickness of 3/4D where D is the separation of the plate. How is the capacitance change? Okay, ரொம்ப நல்ல கொஷின். ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கோ. இதோட ஏரியா எவ்வளோனா ஏ, இதோட திக்னஸ் எவ்வளோ டி, இதோட கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் சார்? எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி. சரியா? இது சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சில மெத்தட் சொல்லிப்பேன். உள்ளுக்குள்ளே டை எலக்ட்ரிக் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிடு, கேஆல் டிவைட் பண்ணிடு. உள்ளே எதுவுமே இல்லைன்னா 1ஆல் டிவைட் பண்ணிக்கோ. புரியுதா இல்லையா? புரியுது. இப்போ ரெண்டாவது ஒரு சிஸ்டம் சொல்கிறாங்க. நான் இதே கெப்பாசிட்டர் எடுத்து என்ன பண்ணுறேன்னா, சேம் கெப்பாசிட்டர் ஆனால் இதோட 3/4 டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 3. மொத்த டிஸ்டன்ஸ் டினா இது 3/4 டிஸ்டன்ஸில் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டை எலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணிட்டேன். இதோட கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ? கே. மிச்சம் இருக்கு. அப்போ இந்த கேப்பில் என்ன இருக்குது? எதுவுமே இல்லை, காற்று. அப்போ இதோட கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ? 1. அப்போ இதோட கெப்பாசிட்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. C' = எப்சிலான் நாட் ஏ. ரொம்ப சிம்பிள். என்ன இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 3D/4. என்ன மெட்டீரியல் இருக்குது? கே சொல்லி ஒரு மெட்டீரியல் இருக்குது. மிச்சம் அங்கே என்ன இருக்குது? D/4. என்ன மெட்டீரியல் இருக்குது? ஏர். அப்போ 1ன்னு போட்டாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. எப்சிலான் நாட் ஏ D/4 காமன் எடுத்தனா இங்கே வேல்யூ 3/k. இப்போதும்யா 3/k + 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா 4 எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி 3 + 1 whole divided by 3 + k whole divided by k. புரியுதா? இப்போ எப்சிலான் நாட் A/D தான் முன்னாடி இருந்த கெப்பாசிட்டன்ஸ். அப்போ என் புது கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4/3 + k. இந்த k மேலே போயிடுமா? டைம்ஸ் சி. என்ன பண்ணுறேன்ட்டு புரியுதா? நான் இந்த இடத்துல எப்சிலான் நாட் A/Dக்கு பதிலாக சி போட்டேன். ஸோ 4 3/k. இந்த கே மேலே போயிடுச்சு. இதான் உங்கள் சொல்யூஷனை செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. சரியா? 4k/k + 3க்கு பதிலாக c + k போட்டிருக்கேன். ஸோ இதான் சொல்யூஷன். தேங்க்யூ. பட் சொல்லிடுறேன். இதில் உங்கள் புக்கில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் வோல்டேஜ் வச்சு சால்வ் பண்ணியிருப்பான். அது தேவையில்லாத விஷயம். வோல்டேஜ் வச்சு சால்வ் பண்ணியிருப்பான். அது தேவையில்லை. நீ டைரெக்டாக கெப்பாசிட்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். சரியா? சிம்பிள் மெத்தட் என்ன? டை எலக்ட்ரிக் இருந்துச்சுன்னா 1 எதுவுமே இல்லைன்னா 1 போட்டுக்கோ. D/1. சப்போஸ் அங்கே மெட்டீரியல் இருக்குன்னா என்ன பண்ணிடு, எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு இருக்கோ அது அதோட டை எலக்ட்ரிக் வேல்யூவால் டிவைட் பண்ணிக்கோ. தேங்க்யூ.